என்ற மனம் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது, பின்னர் தவறு செய்ததற்காக நம்மை திட்டுகிறது. சில சமயங்களில் நாம் மிகவும் கணிக்க முடியாதவர்களுடன் பழகுகிறோம். நமக்கு ஏதாவது செய்ய சொல்லும் ஒரு முதலாளி இருக்கலாம். பின்னர் நாம் அதை செய்யும் போது முதலாளி நம்மை தண்டிப்பார். நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள்? அதைத்தான் நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். அது மிகவும் முட்டாள்தனம். நீங்கள் அதை செய்திருக்க கூடாது. நீங்கள் என்னிடம் மட்டுமே சொன்னீர்கள். இப்போது முதலாளி எங்கள் பேச்சை கூட கேட்கவில்லை. நீங்கள் என்னிடம் மட்டுமே சொன்னீர்கள். இது போன்ற ஒரு நியாயமற்ற முதலாளி இருக்கும்போது அத்தகைய நபருடன் பணிபுரிவது மிகவும் கடினமாகிவிடும். அந்த நபரின் மதிப்பெண்களில் திருப்தி அடைவதற்கு பதிலாக நாம் ஏதாவது செய்யும் போது கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? எனவே உண்மையில் இது ஒரு வேலை சூழலில் ஒருவரின் கற்பனையான இக்கட்டான நிலை மட்டுமல்ல. இது பொருள் இருப்பில் ஒரு உலகளாவிய இக்கட்டான நிலை. உண்மையில் நம் அனைவருக்கும் இதுபோன்ற ஒரு நபர் நம் அருகில் இருக்கிறார். அதுதான் நம் மனம். நம் மனம் நம்மை தவறான செயல்களை செய்ய தூண்டுகிறது. உதாரணமாக, நாம் சாப்பிடும்போது மனம் கொண்ட மனிதன் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், அது மிகவும் சுவையாக இருக்கும். அப்போ நீங்க சாப்பிடணும். மறுபடியும் அப்படி எதுவும் கிடைக்காம இருக்கலாம். ஓ, நீங்க பசிக்கிறீங்க, சாப்பிடுங்க. அடுத்த வேளை எப்போ கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ரொம்ப பிஸியா இருக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் நாங்க சாப்பிடுவோம். அப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் போது, இல்லன்னா இப்போதெல்லாம் மக்கள் ரொம்பவே யோக்கியத்தனமாய் இருக்காங்க, உடல் பருமன் பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சா அவங்களுக்கு கோளாறு வரும். அப்புறம் என்ன நடக்குதுன்னா அதே மனசுதான் இப்போ நம்மை அதிகமாக சாப்பிட வச்சு கண்டிக்க ஆரம்பிச்சிடுச்சு. முட்டாள், உனக்கு எந்த பொது அறிவும் இல்லையா? ஏன் ஒரு பன்றி மாதிரி இப்படி சாப்பிட வேண்டியிருந்தது? நீங்க எப்பதான் இவ்வளவு முட்டாள்னு தெரிஞ்சுக்க போறீங்க. சில சமயங்கள்ல மக்கள் அதிகமாக சாப்பிடுறதுல ரொம்பவே கலக்கம் அடைஞ்சு உணர்ச்சி ரீதியாக சோர்வடைஞ்சு போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறதுன்னு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் நம்மையே முதல்ல பார்க்க முடியும். அப்போதான் மனசு நம்மை தவறான விஷயங்களை செய்ய வச்சு அப்புறம் அது ஒழுக்கத்தை உயர்த்தி தவறான விஷயத்தை செய்ததற்காக நம்மை தண்டிக்கும் சூழ்நிலைகள்ல நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்ல முயற்சி பண்ணுங்க சொன்னா மனசு அந்த வாதத்தை கேட்காது. அது ஒரு நியாயமற்ற முதலாளி மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு முதலாளியோட வேலை செஞ்சாலும் என்ன செய்யணும்? வேற வழியே இல்ல. அந்த வேலையை விட்டுட்டு போக வேண்டியிருக்கு, இல்லன்னா வேற ஏதாவது அதிகாரத்துல வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால சில சமயங்கள்ல நாம ஒரு வேலையை விட்டுட்டு போக முடியாம போகலாம், ஆனா உண்மையில் மனசை புறக்கணிக்க முடியும். அதனால மனசுல இருக்கிற கருத்துக்கள் நாம யாருன்னு வரையறுக்க அனுமதிக்காம, மனசுல இருக்கிற ஆலோசனைகளை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பு புள்ளியா வச்சுக்கிறதுக்கு பதிலா வேதத்தோட பக்கம் திரும்பலாம். கிருஷ்ணர் கிட்ட தஞ்சம் புகுந்து அவருடைய வார்த்தைகள் நம்ம செயல்களையும் சுய கருத்துக்களையும் வரையறுக்கட்டும். உதாரணத்துக்கு, மனம் நம்மை வாருங்கள், அதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் மயக்கும் போது வேதத்தோட பக்கம் திரும்பலாம். வேதத்தோட சொல்லுது, பகீதர் சொல்றாரு, மனம் ஒரு எதிரி, அது ரொம்ப ஆபத்தானது. எனவே 6.6 கிருஷ்ணர் கூறுகிறார், எனவே அதை கட்டுப்படுத்தியவருக்கு மனம்தான் நண்பன், ஆனால் அதை கட்டுப்படுத்த தவறியவருக்கு மனம்தான் மிக மோசமான எதிரி என்று அவர் கூறுகிறார். எனவே இங்கே விஷயம் என்னவென்றால், மனம் மிகவும் ஆபத்தானது. அது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதால் அது நம்மை பலவிதமான பிரச்சனைகளில் சிக்க வைக்கும். அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளாவிட்டால் அது நம்மை நிறைய பதட்டத்தில் சிக்க வைக்கும். எனவே மனதின் இந்த இரட்டை வேடத்தை அங்கீகரிப்பதன் மூலம் நாம் என்ன செய்வது? மனதின் 2 குரல்களையும் நாம் புறக்கணிக்கிறோம். அது பேசும் போதும், அது இப்படி இரட்டை பேசும் போதும் 2 சந்தர்ப்பங்களிலும் மனம் நம்பத்தகாதது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே முதலில் மனம், வாருங்கள், அதை அனுபவியுங்கள், வாருங்கள், அதை அனுபவியுங்கள் என்று மயக்கத் தொடங்கும் போது, இல்லை, அங்கு எந்த இன்பமும் இல்லை, கொஞ்சம் களைப்பு மட்டுமே உள்ளது, ஆனால் பின்னர் மர்மம் உள்ளது, நான் இதில் ஈடுபட மாட்டேன். பகீதையில் கிருஷ்ணர் சொல்வது, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்றது, இறுதியில் விஷம் போல சுவைக்கும், அதனால் நான் அதில் ஈடுபட மாட்டேன். அந்த வகையில் நாம் மனதின் முதல் குரலை புறக்கணிக்கிறோம். எப்படியாவது நாம் மனதிற்கு அடிபணிந்து, பின்னர் அதற்கு அடிபணிந்து அதன் மேல் ஏதாவது சொன்னால், அந்த நேரத்தில், குறைந்தபட்சம் அந்த நேரத்தில், மனதை கேட்பது என்ற முதல் தவறை நாம் செய்தோம். ஆனால் மனதை கேட்பது என்ற 2வது தவறை மீண்டும் செய்யக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் கிருஷ்ணரிடம் கவனம் செலுத்த வேண்டும். கிருஷ்ணர் நமக்கு என்ன சொல்கிறார்? கிருஷ்ணர் நமக்கு தெரியும், அவர் எப்போதும் நம் இதயத்தில் வசிக்கிறார். யாராவது சில பாவச் செயல்களை செய்தாலும் அதிகமாக சாப்பிடுவது பாவமல்ல, ஆனால் கிருஷ்ணர் கூட அந்த அளவுக்கு கூறி
கூறுகிறார், எனக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பவர்களை அவர்கள் மிகவும் பாவச் செயல்களில் விழுந்தாலும் நான் நேசிக்கிறேன். எனவே கிருஷ்ணரின் நம் மீதான தவறாத, அசைக்க முடியாத அன்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் இதயம் அவருக்கு சேவை செய்ய தொடங்கலாம். மனம் நீ ஒரு முட்டாள் என்று சொல்லும் போது நாம் மனதை புறக்கணிக்கலாம். சரி, நான் என்னவாக இருந்தாலும் நான் ஒரு முட்டாளாக இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணர் எனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கிருஷ்ணர் எப்படியோ மிகவும் கருணையுள்ளவர், அவர் என்னை போன்ற ஒரு முட்டாளை நேசிக்கிறார். எனவே நான் அவருக்கு உறுதியுடன் சேவை செய்வேன். நான் அவரது குரலை கேட்டு அவரது கட்டளையை நிறைவேற்றுவேன். இந்த வழியில் நாம் மனதின் இரட்டை பேச்சிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் மற்றும் கிருஷ்ணரை நோக்கி நமது ஆன்மீக வாழ்க்கையில் சீராக முன்னேறலாம். நாம் கிருஷ்ணரிடம் நெருங்கி செல்லும் போது கிருஷ்ணரின் மீது கவனம் செலுத்துங்கள். பின்னர் நம் மனமும் நம்மை ஏமாற்றுவதை நிறுத்துகிறது, இரட்டை பேச்சை நிறுத்துகிறது. மேலும் மனம், ஓ அப்படியானால் கிருஷ்ணா, உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை உணர்ந்து மனம் கிருஷ்ணர் பேசுவது போலவே நம்மிடம் பேசத் தொடங்குகிறது. பின்னர் அது நமது நண்பராகிறது. பின்னர் நமது ஆன்மீக வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிரந்தரமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறும்.